சரவண பவா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். முதலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக, துல்லியமான பலன்களாக, தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிரகங்கள் இருக்குது. இவங்க 2 பேராக கூட்டணி வைப்பாங்க. இந்த கூட்டணி எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது. இவங்களை ஜாம்பவான்கள்னு சொல்லலாம். யாருமா அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு, செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். நல்லது பண்ண போகிறாங்களா, சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். நல்லது பண்ணாலும் நம்ம அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா, நமக்கு மேஷத்தில் குரு புதன், கன்னியில் கேது, சந்திரன் இந்த மாதம் தனுசில் உதயமாகிறார், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 9ஆம் தேதி வக்ர நிலையில் மீனத்துக்கு அடைகிறார். இந்த மாத ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார். அப்படியே வக்ரத்தோடையே ஒரு மீனத்துக்கு அமருகிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நமக்கு சூரிய பகவான் 13ஆம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார். இந்த மாதம் 27ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்கனவே மீனத்தில், அவர் என்ன பண்ணுவார், மேஷத்திற்கு சென்றடைவார். இந்த மாதம் 23 செவ்வாய், சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணோம், அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் 23ஆம் தேதி. இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் நம்மளுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மாதம் 25ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியும் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பால் 12 ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள், வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை அழகாக திட்டமிட்டு வளமாக்கி கொள்ளலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல அருமையான மாதம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானுடன் போய் அமர்ந்திருக்கிறார். என்ன ஒரு விஷயம் நம்ம இந்த மாதம் ஃபாலோ பண்ணோன்னா, கொஞ்சம் பிடிவாதம், கோபம், ஆக்ரோஷம், மூக்குக்கு மேலே கோபம் வந்துடும். ஏற்கனவே நம்மளுக்கு கோபம் அதிகப்படி. இந்த காலகட்டம் அது என்ன காரணமே தெரியாது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு எரிச்சல், ஒரு ஆங்ஸைட்டி, இதெல்லாம் அதிகப்படியாக காணப்படுத்த மன அழுத்தம், இதெல்லாம் ஒரு கலவையாக இருக்கும். அது இனம் புரியாத ஒரு அதை சொல்ல தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு எரிச்சலும் அந்த ஒரு செயல்பாடுகளும். இதற்கு தான் சொல்லியாச்சு, உங்களுடைய தாரக மந்திரமாக வள்ளலை கைப்பிடித்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான். அந்த கந்தல் அரங்கத்தில் வரக்கூடிய 38வது பாடல் அதுதான் உங்களுக்கு தாரக மந்திரம் சொல்லியாச்சு. அந்த பாடல் என்னென்னு நம்ம கடைசியில் பார்ப்போம். இந்த காலகட்டம் தொழில் அருமை. நம்ம யார் நம்முடைய கெரியர் பிளான் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பகவான் தான். அவர் 5, 6 என்ற இடங்களை அடகாசமாக பயணிக்க போகிறார். ஒரு நிரந்தரமாக ஒரு தொழில் இல்லை, அந்த தொழில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகுமா, எனக்கு ஒரு நிரந்தர ஒரு ஊதியம் கிடைக்குமா அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த என் விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு தொழில் ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்பிற்கான அருமையான பலன்களை இந்த காலகட்டம் அட்டகாசமாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி திருவினையாக்கும். அனைத்து தரப்பினருக்குமே, அது தொழிலாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், இல்லை ஒரு சுப செயல்பாடாக இருந்தாலும், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய முயற்சியையும் உங்கள் வியூகங்களில் அட்டகாசமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான். அவர் 4 அருமையாக அமர்ந்திருக்கிறாரு. கூட யார், செவ்வாய். இப்போ என்னென்னா இந்த 2 அசுப கிரகங்களும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஹெல்த்து, ஒரு அம்மா வழி, அந்த பங்காளி சைடுலாம் அம்மா வழி உறவுகளுடன் கொஞ்சம் வாக்குவாதங்களை மட்டும் வைத்துக்காதீங்க. தாயின் உடல்நிலை மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் அவங்களுக்கே அந்த பிரச்சனை, ஒரு சளி தொற்றுவு, இதெல்லாம் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ, உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ. மற்றபடி உங்களுக்கே ஒரு அஜீரண கோளாறு, அதே போல் ஒரு உஷ்ண சம்மந்தப்பட்டது இப்போ நிறைய இந்த அம்மா போடுது அந்த நோய்களில். அதே போல் அந்த பேக் பெயின், வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது இதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமும், உணவு பழக்க வழக்கங்கள், நீர், இதெல்லாம் சுத்தமாக இது பண்ணோம். வயதில் மூத்தவங்க வெளில போனீங்கன்னா மாஸ்க் போடாமல் செல்லாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே, ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதியான புதன் அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கும் அமர்ந்துருப்பார். ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு யோகம், பாக்கியம், இதெல்லாம் இருக்குது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனு, எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்.
உறவுகள் விஷயத்தில், அதே போல் நம்ம நெருங்கிய உறவினர்கள் விஷயத்தில், நட்பு, அக்கம் பக்கம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நெளிவு சுழிவாக போயிடுங்க. இதே வந்து ஒரு தசாபுத்தியே சிறப்பு இல்லைன்றவங்க கூட ஒரு வேலை செய்கிற இடங்களில் வந்து ஒரு எந்த ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ, உங்கள் செயல்பாடு என்னவோ அதில் மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்து நகர்ந்து வந்துடுங்க. தேவையில்லாத ஒரு செயல்பாடுலலாம் போய் நீங்கள் வந்து தலையிட்டு கொள்ள வேண்டாம். பிரச்சனை அப்படின்னு தெரியுது அந்த இடத்துல அப்படின்னும் போது கொஞ்சம் நெளிவு சுழிவாக கடந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு. தொழிலில் வந்து இது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கல, தொழிலில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றாற் போல், உங்கள் முயற்சிக்கு ஏற்றாற் போல் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பலன் கொடுக்கும். உங்களுக்கு வெளிநாட்டு கல்வியிலேருந்து, அதே போல் உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேருந்து உங்கள் உழைப்பை வந்து அதிகம் போடுங்க. உங்கள் உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு பலன் அது மாதிரி இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு நல்லா மனநிறைவாக இருக்கும். 7ஆம் அதிபதி 5க்கு போயிட்டார். அப்போ நீங்கள் உங்களுக்கு முடிவெடுக்க தெரியலனா கூட குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து முடிவெடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. முழுமையான எதிர்பார்ப்பு இல்லைன்னா கூட அது உங்களுக்கு நல்லதாகவே அமையும். காதல் இனிக்கும், காதல் திருமணம்லாம் வெற்றி பெறும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒரு ஆசைகளுடன் நடைபெறும். அதெல்லாம் இறைவனுடைய பெரும் கருணை அப்படின்னு வந்து சொல்லுவேன். குழந்தை பாக்கியம், அதற்கான வைத்தியங்கள்லாம் கை கொடுக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அமைவது. பண வருவாய் நல்லா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலாம் உறவுகிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. பெண்களுக்கு வேலை பளு, மனபலு எல்லாம் கூட இருக்கும். ஒத்தால குடும்பத்தை தூக்கி இருக்கக்கூடிய அமைப்பு என்னால் சாதிக்க முடியும். இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேட்டை ஜேஷனுக்கு ஆகாதுன்னெலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான இது. இந்த பெரிய ஒரு தொழிலதிபர்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த கேட்டை நட்சத்திரம் தான். அந்த தொழிலதிபர்களுடைய மனைவிகள்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இந்த கேட்டை ரொம்ப பூத வீட்டுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கேட்டை, மூலம், ஆயில் இதெல்லாம் ஆகாதுன்னு தயவு செய்து இந்த பழைய புராணங்களை வந்து தயவு செய்து விட்டுடுங்க. அது வேற ஒரு காரணங்களுக்காக சொல்லப்பட்டது. மூல நூல்கள்லாம் பார்த்தா மாதிரி எதுவுமே கிடையாது. வராகம் இதெல்லாம் எழுதுனதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரிலாம் நட்சத்திரங்கள் ஆகாது அப்படின்லாமே எதுவுமே சொல்லவில்லை. அதனால் இப்போ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த மன அழுத்தம், அந்த உடல் சோர்வு, அதே போல் இந்த ஒரு உடல்நிலை குறைபாடு, இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் அடையும். ஒரு சில தசாபுரி சிறப்புனா கடன், கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் இதெல்லாம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதை வந்து அந்த திருப்பி கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பாராமல் செய்யும் உதவி உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு கர்மாவை நீக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்துறை இருப்பவர்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு. அரசியல் துறையிலேயே எனக்கான ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்குன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த எம்பி சீட்டு கிடைக்கிறது, உங்கள் பகுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கிறது, உங்கள் கட்சியில் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பது, இதெல்லாம் அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு மாதம் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும். துணிந்து களமிறங்குங்கள். உழைக்கிறதுக்கு அஞ்சல்னா உங்களை வந்து வெற்றி கொள்ள யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு அனைத்தும் அட்டகாசம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உடல்நிலையிலையும் பண விஷயங்களிலும் வாய் வார்த்தைகள்லாம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் கொடுத்துடாதீங்க. உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் கொடுங்க. மற்றவருக்கு வந்து நான் இருக்கேன்ற ஒரு அந்த ஒரு ஆறுதல் ஆலோசனை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கிரகங்கள் பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் விருச்சிக ராசி வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அலங்காரத்தில் 4 என் செய்யும் வினை தான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரில் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே. அவர்கிட்ட இருக்க அந்த கடம்ப மாலை, தாள், சிலம்பு, சதங்கை, தண்டை இதெல்லாம் 2 அந்த சண்முகம்ன்ற முகம் வந்து 6, அவருடைய 12 தோள்கள் இதெல்லாம் சேர்ந்தாலே வந்து நமக்கு 27 வந்துடும். அந்த 27 நட்சத்திரங்களை இது குறிப்பதாகும். ராசி மண்டலத்தையும் 27 நட்சத்திரங்களையும் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறவர் முருகப்பெருமான். அவரை சரணாகதி அடைஞ்சால் போதும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. இந்த காலகட்டம் உழைப்பு உங்களுக்கு உயர்வை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அனைத்து தரப்பினருக்கும் அட்டகாசம். வயதில் மூத்தவங்க நார்மலாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறீங்கன்னா அப்படியே கடந்து வந்துடுங்க. பெருசாக எஃபர்ட் போட்டு நான் வந்து சாதிக்க போகிறோம்னா இப்போ களம் இறங்கிடாதீங்க. நல்லா தண்ணி குடிங்க, நிறைய இளநீர் குடிங்க, அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. தீபமேற்றி வழிபடும்போது உங்களுடைய பொருளாதார வருவாய் சிறப்பாக இருக்கும். நிறைய கோயில்களுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்வில் அபரிமிதமான வளர்ச்சியை அடைவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்கள்
இது வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கு என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இரவு நேர பயணங்களையும் வண்டி வாகனங்களை செல்லும்போதும் கூடுதல் கவனம் தேவை. ரெகுலர் எக்ஸசைஸ் தேவை. 24x7 ஒரு 1 hour குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. உங்கள் உடம்புல இருந்து வேர்வை வர வரைக்கும் உங்களுடைய உழைப்பு இருக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அபரிமிதமான பலன்களை தர காத்து கொண்டிருக்கு. நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. அதுவும் இயற்கையில் த்ரெட்மில்லாம் நடக்கக்கூடாது. இயற்கையோடு இணைந்த வெளிப்புறத்தில் நடக்கக்கூடிய வாக்கிங் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். மூளையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாசிட்டிவ் ஹார்மோன்களும் சிறப்பாக ஆக்டிவேஷன் செஞ்சிடும். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைப்பதற்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அலையா விருந்தாளி ஸ்ட்ரெஸ்ஸு, அது எல்லா தரப்பினருக்குமே இருக்குது. பிறந்த குழந்தையிலேருந்து 90 வயது குழந்தை வரைக்கும். அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒழிப்பதற்கு குடும்ப உறவுகளுடன் தேவைப்பட்ட நேரங்களை வந்து செலவழிக்கணும். ஃபோனு இதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சிடணும். சாப்பிடும்போது, படுக்கும்போது இந்த ஃபோனெல்லாம் தள்ளி வச்சுட்டு தண்ணீர் நிறைய குடிக்கணும். தண்ணீர் நிறைய குடிப்பதும், உணவு சாப்பிடும்பொழுது கையில் எடுத்து வாயில் சாப்பிடணும். உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கையில் எடுத்து ஸ்பூனு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கையில் எடுத்து வாயில் சாப்பிடும்போது உங்களுடைய பாக்காதிபதியான சந்திரன் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார். விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் இதில் இருக்க முறைகளெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல வருடம் இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு பிரகாசமான வருடம். பேரில் தான் குரோதி வருடம்னு. உங்களுக்கு அது குதூகலமான வருடம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள். 12 ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது. இந்த மாதம் 9ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம். அதே போல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை திருநாள். இந்த நாளில் வந்து நம்ம காலையில் எழுந்த உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம். அதற்கு என்ன பண்ணணும்னா, முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் நம்ம என்ன பண்ணலாம், மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதே போல் மாதுளை, செவ்வாழை, கொய்யா, அந்த மாதிரி பச்சை நிற கனிகளையும் சிகப்பு நிற கனிகளையும் மஞ்சள் நிற கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம். தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம், வெள்ளி நாணயங்களாக வைக்கலாம். இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம். அதே போல் ரூபா நோட்டுகள், புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது, இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும். சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் 23ஆம் தேதி அன்று சித்ரா பௌர்ணமி வருது. அது சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம். ஒரு சிலர்லாம் சத்யநாராயணா பூஜை வந்து ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து சொல்லலாம். திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம். திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துடுறோம். அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லாம் போகலாம். போகவே முடியாதவங்க அன்று நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு. ஒரு 27 தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராம நவமியும் வந்துடும். அந்த ஸ்ரீராம நவமி வந்து நமக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று 108 தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம். நிறைய நீர்மோர், தண்ணி, பானக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம். பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம். நிறைய நீர், மோர், தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகுன்னா அது மிகையே கிடையாது. இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம். வள்ளல் முருகப்பெருமானை வழிபடுவதும் இன்னும் அபரிமிதமான பலன்களை நடத்தி தருவார். ஏன்னா கலியுகத்தில்
தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான். அவர் நம் அனைவருக்கும் சொந்த கடவுள். இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க. இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லிக்கொண்டே வாங்க. ஏன்னா 2028 வரைக்குமே இந்த உலகத்தில் பொருளாதாரத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும். இதில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம். அதுதான் நம்ம முன்னோர்கள் ஆலயங்கள்லாம் கட்டினாங்க. நம்ம மனதை ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. இந்த மனம் சிறப்பாக செயல்படும் பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாத்பரியங்கள். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமமாக வைத்து சென்றார்கள். அதனால் அன்பர்கள் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாருடன் நண்பர்களுக்கும் பகிருங்க. வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.